الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد سيد الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் இப்பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், வணங்குவதற்கு தகுதியான ஒரே நாயன் என்று நான் சாட்சியமும் பகர்கின்றேன். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் விருதி தூதர் சத்திய திருத்தூதர் எங்கள் நெஞ்சங்களில் நிறைந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தவர்கள் அவர்களை உயிருடன் மேலாக நேசித்த அன்னாரது சஹாபா தோழர்கள் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை ஏற்று அன்று முதல் இன்று வரை அந்த நபியின் வழியில் நடக்கின்ற நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினை பயந்து கொள்ளுமாறும் அவன் ஏவியிருப்பவற்றை ஆசையுடன் எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரித்திருப்பவற்றை முற்றாக முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் தக்வா என்ற இறையச்சத்தை முன்னிறுத்தி வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, இன்றைய திகதியில் முஸ்லிம் உலகத்தினுடைய துயரங்களை குறித்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலம். முழு உலகத்திலும் பல்வேறுபட்ட இடங்களிலும் பல்வேறு தளங்களிலும் நாடுகளிலும் முஸ்லிம்கள் ஒரு பலவீனமான நிலையினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த சமூகங்களால் வஞ்சிக்கப்படுகின்ற, துன்பப்படுத்தப்படுகின்ற, அழிவுக்குள்ளாக்கப்படுகின்ற, தாக்கப்படுகின்ற ஒரு நிலையை இன்றைய திகதியில் நாங்கள் இந்த உலகத்தின் செய்திகளாக படித்துக் கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஒரு நிலை ஏற்படும் என்பதை ஒரு தீர்க்கதரிசியாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். அது ஏற்படும் என்பது மட்டுமல்ல, அது எதனால் இந்த முஸ்லிம் உலகத்திற்கு ஏற்படும் என்ற காரணத்தையும் நபி அவர்கள் தெளிவாக வழங்கப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். பசியோடு இருக்கிற மிருகங்கள், பல நாள் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மிருகங்கள் ஒரு உணவை பெற்றுக் கொள்கின்ற போதும் அந்த உணவை எனக்கு உனக்கு என்று போட்டி போட்டுக் கொண்டு மிருகங்கள் அந்த உணவுக்காக சண்டை பிடித்து போட்டி போட்டு அந்த உணவை தலகாட்டிக் கொள்வதற்கு முயற்சிப்பது போல முஸ்லிம்களை நான் அழிக்கிறேன், நான் தாக்குகிறேன், நான் அழிக்கிறேன் என்று
முஸ்லிம்களை தாக்குவதற்கு எதிரிகள் முற்படுகின்ற ஒரு காலம் வரும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. யா ரசூலல்லாஹ், அந்த காலங்களில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக, ஆட்பலத்தில் குறைவானவர்களாக இருப்போமா, அதுதான் காரணமா என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அப்போது நீங்கள் ஆட்பலத்தில் அதிக பலமுள்ளவர்களாக இருப்பீர்கள். எண்ணிக்கையில் அதிக சனத்தொகையை கொண்ட, அதிக ஆட்களை கொண்ட, அதிக மனிதர்களை கொண்ட ஒரு பெரும் குடும்பமாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சக்திகள் எல்லாம் குறைந்து உங்களுடைய பெருமானம் என்பது கடலில் அடித்து வரப்படுகின்ற, வெள்ளத்தில் அடித்து வரப்படுகின்ற நுரைகளை போன்று. எவ்வளவுதான் நுரைகள் கும்பம் கும்பமாக, குவியல் குவியலாக வெள்ளத்திலே வந்தாலும் அந்த நுரைகளுக்கு எந்த பெருமானமும் இருப்பதில்லை. தண்ணீர் ஓடுகிற திசைகளில் எல்லாம் அது இழுத்துச் செல்லப்படும். இறுதியில் அது எதுவும் இல்லாது ஆகிவிடுவது போல நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், அதற்கான காரணம் என்ன? எதிர்காலத்தில் முஸ்லிம்களை பலவீனப்படுத்தி முஸ்லிம்களுடைய ஒன்றுபட்ட சக்திகளை எல்லாம் உருவாக்கி விடுகின்ற அந்த தன்மை என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது, அல் வஹன் என்ற ஒரு நோய் அவர்களை பீடித்துக் கொள்ளும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் விடவில்லை, தொடர்ந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல் வஹன் என்றால் என்ன? நபி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். எதிர்காலத்தில் முஸ்லிம்களுடைய உள்ளங்களை பாதித்து அவர்களை பலவீனப்படுத்தி அவர்கள் அடுத்த சமூகங்களால் அழிக்கப்படுகின்ற துன்புறுத்தப்படுகின்ற ஒரு அவல நிலைக்கு அந்த முஸ்லிம்களை இட்டுச் செல்கின்ற, முஸ்லிம்களுடைய உள்ளத்தை தாக்குகின்ற அந்த நோய் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், கராஹியத்துல் மௌத், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். அந்த காலத்தில் முஸ்லிம்கள் அளவு கடந்து இந்த உலகத்தை நேசிப்பார்கள். இந்த உலகத்தின் சௌபாகியங்களை, இந்த உலகத்தின் சம்பத்துக்களை, இந்த உலகத்தின் அலங்காரங்களை, இன்பங்களை முஸ்லிம்கள் அளவு கடந்து நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அதே போன்றுதான் மரணத்தை அவர்கள் வெறுக்கத் தொடங்குவார்கள். ஒரு மூமின் எப்போது நான் மரணமாகுவேன், எப்போது அல்லாஹ்வை சந்திப்பேன் என்ற அவாவோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிற மார்க்கத்தில் வாழுகிற முஸ்லிம்கள் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, அந்த மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லாதவர்களாக, அதை பற்றி பேசினால், அந்த தலைப்பில் ஹுதுபா ஓதப்பட்டால், அந்த தலைப்பில் பயான் செய்யப்பட்டால், அந்த தலைப்பில் எழுதப்பட்டால் அதை ஏறெடுத்து பார்க்காத, அதை வெறுப்போடு பார்க்கின்ற ஒரு நிலைக்கு முஸ்லிம்கள் ஆளாகுவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது இந்த உலகத்தை அளவு கடந்து நேசிப்பதற்காக அல்ல. அல்லாஹ் தருகின்றவற்றை அளவோடு அனுபவித்து மறுமைக்காக அதனை பயன்படுத்தி மறுமைக்கான மூலதனமாக இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நேரங்களையும், நிமிடங்களையும், காசுகளையும், பொருளாதாரங்களையும், நமக்கு கிடைக்கின்ற அருளையும் அருள்கொடைகளையும் மறுமையின் விமோசனத்திற்காகவும் அதன் வெற்றிக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு
ஒரு தனித்துவமான ஒரு சிந்தனை கொண்ட சமூகம் நாங்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த தனித்துவமான சிந்தனை போக்கிலே இருந்து முஸ்லிம்கள் விடுபட்டு தமக்கு கிடைத்திருப்பது அனைத்தும் நாம் அனுபவிப்பதற்கும் இந்த உலகத்தின் இன்பமும் அதன் சௌபாக்கியங்களும் தான் நமது இலக்காக மாறிவிடுகின்ற போது, நமது பணத்தின் இலக்காக, நமது அறிவின் இலக்காக, நமது ஆரோக்கியத்தின் இலக்காக, நமது செல்வாக்கின் இலக்காக என்று எல்லாவற்றினுடைய நோக்கமாகவும் இலக்காகவும் இந்த உலகம் மாறிவிடுகின்ற போது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பலகீனப்பட்டு விடுவோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போது முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இப்படியான அளவு கடந்த உலகத்தினுடைய அன்பு உள்ளத்தில் வருமோ அப்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனைகளையும் தண்டனைகளையும் எதிர்பாருங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. நபியே, இந்த உம்மத்தை நோக்கி நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் உங்களுடைய மனைவிமாரும் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற உங்களுடைய செல்வங்களும் நஷ்டமாகி விடுமோ என்று நீங்கள் பயந்து பயந்து செய்கின்ற உங்களுடைய தொழில்களும் உத்தியோகங்களும் நீங்கள் மிகவும் விருப்பத்தோடு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய தோட்டம் தொடர்புகளும் இவை அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அல்லாஹ்வுடைய தீனை விட உங்களிடத்தில் மதிப்பு மிக்கதாக மாறுமாக இருந்தால், உங்களுடைய தேசத்துக்குரியவையாக மாறுமாக இருந்தால், அப்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனைகளை எதிர்பாருங்கள். நிச்சயமாக இப்படி அல்லாஹ்வை விட, ரசூலை விட, அல்லாஹ்வுடைய தீனை விட இந்த உலகத்தை நேசிக்கின்ற பாசங்களுக்கு, பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்று குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய ஒட்டுமொத்த விருப்பத்திற்கும் தேர்வுக்குரியவையாக குர்ஆன் பேசுகிற 8 விடயங்கள் இது. இந்த 8 விடயங்களும் நமக்கு அல்லாஹ்வை விட, ரசூலுல்லாஹ்வை விட, அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை விட நமக்கு முக்கியத்துவம் மிக்கதாகவும் பெருமதி மிக்கதாகவும் ஆகிவிடுகின்ற போதும் இவ்வாறான சோதனைகள் எங்களை நோக்கி வரும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, யூத சமூகம் பற்றி இப்போது பேசாத நாளும் இல்லை. முஸ்லிம்கள் எங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யூத சமூகத்தின் அட்டூழியம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களுடைய பண்புகளை பற்றி, அவர்களுடைய சுபாவங்களை பற்றி குர்ஆனில் பேசுகிற போது ஒரு விடயத்தை அவன் ஆழமாக சொல்லுகிறான். அவர்கள் அஹ்ரசுன் நாஸி அலா ஹயா, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் மீது அவர்கள் மிகுந்த பேராசை கொண்டவர்கள். இந்த 60-70 வருட இந்த உலக வாழ்க்கையின் மீது அவர்கள் மிகுந்த பேராசை கொண்டவர்கள்.
எவ்வளவுக்கு என்றால் ஒரு 1000 வருட காலம் இந்த பூமியில் வாழுகின்ற ஒரு வயதிலே கொடுக்கப்பட்டால் அவருடைய கற்பனைகளும் அவருடைய கனவுகளும் அவருடைய முயற்சிகளும் எம்மாத்திரமாக இருக்கும். அதுபோன்றுதான் ஏதோ 1000 வருட காலம் வாழ்வதற்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர்கள் போல இந்த 60-70 வருட கால வாழ்க்கையின் மீது யூதர்கள் பேராசை கொண்டவர்கள் என்று குர்ஆன் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, இது வெறுமனே எழுமாந்த அடிப்படையில் நாங்கள் கேட்டுவிட்டு போகின்ற ஒன்று அல்ல. இன்று யூதர்களுடைய வரலாறை புரட்டினால் அவர்கள் காலத்திற்கு காலம் அடுத்த சமூகங்களால் வெறுக்கப்பட்டவர்கள். அவர்களிடத்தில் இருக்கின்ற சில விடயங்களின் காரணமாக, மோசமான குணங்களின் காரணமாக அவர்கள் காலத்திற்கு காலம் அவர்கள் வாழ்ந்த சமூகங்களால் அவர்கள் வெறுக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது அறிவுக்கு எட்டிய வகையில் ஹிட்லருடைய ஆட்சி காலம் அவர்களுடைய மிகப்பெரிய அழிவை இந்த உலகத்துக்கு சொல்லிய காலம். இவ்வாறு அழிக்கப்பட்டு நாடோடிகளாக இருந்தவர்கள் அவர்கள், வாழ்வதற்கு நாடில்லாத இருந்தவர்கள், வாழ்வதற்கு தேசமில்லாத இருந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற அந்த பேராசை அவர்களை இந்த உலகத்திலே ஒரு பெரிய சக்தியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகின்ற இந்த வசனத்திற்கான மிகப்பெரிய ஆதாரமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். நாடே இல்லாதிருந்தவர்கள், அங்குமிங்கும் அகதிகளாய் அல்லல்பட்டவர்கள், தாங்கள் இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற அந்த பேராசை அவர்களை உலகத்திலே வீழ்ந்தெழச் செய்து இன்று தங்களுக்கென்ற ஒரு நாட்டை மிக மோசமான திட்டமிட்ட சதிகளினூடாக உருவாக்கி அந்த சிறிய நிலத்தை கிரேட் இஸ்ரேல் என்ற ஒரு அகன்ற இஸ்ரவேலை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் அன்புக்குரியவர்களே அதற்காக படைக்கலாவாக்கப்பட்டவர்களாக முஸ்லிம்களும் முஸ்லிம் தேசங்களும் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான யூதர்களுடைய இந்த உலகத்தின் மீதான பேராசை துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலும் குடிகொண்டு அதன் காரணமாக வருகின்ற நோய் ஏற்பட்டு அன்புக்குரியவர்களை அவர்கள் பலகீனப்படுகின்ற நிலைக்கு ஆளாகுவார்கள். இன்று அதை கண்கூடாக பார்க்கிறோம். காசா என்ற பலஸ்தீன பூமி அது அழிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நமது சகோதரர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆயுத பலம் இருந்தும், ஆட்பலம் இருந்தும், ஆட்சி அதிகாரம் இருந்தும் அவர்களுக்கென்று உதவுவதற்குண்டான அத்தனையும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, நமது சகோதர முஸ்லிம் நாடுகள் எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் ஏன் அழகி போனார்கள் என்றால், அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற இந்த உலக இன்பங்களை இழந்துவிடக் கூடாது. நான் இருக்கிற இந்த ஆட்சி, நாம் இருக்கின்ற இந்த அதிகாரம், நம்மிடத்தில் இருக்கிற இந்த பொருளாதாரம், அதனூடாக கிடைத்திருக்கிற இந்த இன்பமான வாழ்க்கை, இதை நாம் எங்கே இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்களை கைகட்டி வாய்ப்பத்தி குடிந்து நிற்க வைத்திருக்கிறது. இதுதான் நபி அவர்கள் கூறிய வகை. இதுதான் நபி அவர்கள் எச்சரித்த ஒரு மோசமான ஒரு பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு பண்பு வந்து விடுகின்ற போது முஸ்லிம்களுடைய அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் தான் அல்-குர்ஆன் எங்களுக்கு இந்த உலகத்தினுடைய அற்ப சொற்ப தன்மை குறித்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், அதை அழகுபடுத்தியவன் அல்லாஹ். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்த் ஸீனத்தல் லஹா, நாங்கள் தான் இந்த பூமியை படைத்தது மட்டுமல்ல, இந்த பூமிக்கு நாங்கள் அழகு சேர்த்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அழகு சொந்த இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பார்க்கும் போது ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை தருகின்ற விதத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து வைத்திருக்கிறான். அப்படி கவர்ச்சிகரமான இந்த உலகத்தை படைத்திருக்கிற அல்லாஹ் அவனே சொல்கிறான், பலா தகுரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது வெறுமனே ஏமாற்றமிக்கது என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் எப்போதும் தனது சிந்தனையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம் இது. காசை காணுகிற போதும், பணத்தை காணுகிற போதும், அதிகாரத்தை காணுகிற போதும், ஆட்சியை காணுகின்ற போதும், இன்பத்தை காணுகின்ற போதும் இந்த உலகத்திலே இந்த ஆயத்தினுடைய மனதிலே இருக்க வேண்டும். இந்த உலகம் ஏமாற்றுகின்ற ஒரு ஏமாற்றம். யாரமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஹிபுன் வலஹ்வுன் வஸீனத்துன் வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். யாரமு அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை லஹிப், அது ஒரு விளையாட்டு, லஹ் அது ஒரு வீணானது, விளையாட்டானது, வீணானது. வஸீனா அது ஒரு அலங்காரமானது. வதஃபாஹுரும் பைனக்கும், பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டக்கூடியது. பில் அம்வாலி வல் அவுலாத், பொருளாதாரத்திலும் பிள்ளை குட்டிகளிலும் பரஸ்பரம் நீங்கள் ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடியது. நான் அங்கே ஒரு காணியை வாங்கி இருக்கிறேன், இங்கே ஒரு வீட்டை வாங்கி இருக்கிறேன், அங்கே தலைநகரிலே ஒரு கடையை வாங்கி இருக்கிறேன், இப்படி ஒரு வாகனத்தை என்னுடைய அதை கொடுத்து விட்டு இப்படி ஒரு பெரிய வாகனத்தை எடுத்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளை அங்கே படிக்கிறான், என்னுடைய பிள்ளை டாக்டராக இருக்கிறான், என்னுடைய பிள்ளை என்ஜினியராக இருக்கிறான். இப்படி பரஸ்பரம் நீங்கள் பிள்ளைகள் குறித்தும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பொருளாதார வசதிகள் குறித்தும் பரஸ்பரம் பெருமை பேசுகின்றதிடம் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் பேசுகிறார். இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தினுடைய யதார்த்தம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போது இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகம்தான் எல்லாம் என்ற ஒரு நிலைக்கு வந்து இந்த உலகத்தை உள்ளத்திற்கு எடுத்து அனுபவித்து விட வேண்டும் என்று வந்து மார்க்கத்தை ஒரு புறம் துறந்துவிட்டு தொழுகையையும் துறந்துவிட்டு நல்ல பல வழிகளை கண்டு கொள்ளாமல் உலகமே கெதி என்று வாழுகின்ற ஒரு நிலை வருகின்ற போதும் முஸ்லிம்களுக்கு அழிவு காலம் பிறக்கும் என்பதை குர்ஆன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நமக்கென்று வாழ்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. அன்சாரிகள் என்றால் எங்களுக்கு தெரியும். அவர்கள் இஸ்லாத்திற்கு உதவியவர்கள். அதனால் தான் அந்த மதீனா வாசிகளுக்கு அன்சாரிகள் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்சாரிகள் உதவி செய்தவர்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு தேவைப்பட்ட போதெல்லாம் அவர்கள் உதவி செய்து கொண்டே இருந்தார்கள். தங்களுடைய சக்திக்கு மேலாக உதவி செய்தார்கள். பாரிய உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களே பல தருணங்களில் அதை வாய்விட்டு பெருமையோடு நன்றியோடு சொல்லுவார்கள், மதீனத்து மக்கள் செய்த உதவிகளை. இது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். சில காலங்கள் இஸ்லாம் இப்போது வேகமாக வளர்ந்து ஆட்சி அதிகாரம் கிடைத்து ஒரு தலைமைத்துவம் கிடைத்து ஆழ விருட்சமாக இஸ்லாம் வளர்ந்துவிட்ட ஒரு காலப்பகுதியில் அன்சாரிகள் யோசிக்கிறார்கள், இப்போது நாங்கள் தான் இஸ்லாத்திற்கு உதவ வேண்டும் என்ற தேவை கிடையாது. ஏனென்றால் இப்போது இஸ்லாம் வளர்ந்து விட்டது. இஸ்லாத்திற்கு பல்வேறு இடங்களில் இருந்தும் பல்வேறு முறைகளிலும் பல்வேறு நபர்களிடமிருந்தும் உதவிகள் மலையாக கொட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே இப்போது நாங்கள் தான் இந்த இஸ்லாத்திற்கு உதவ வேண்டும் என்ற தேவை கிடையாது. அதற்கு உதவுவதற்கு இப்போது பலர் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் சற்று எங்களுடைய உதவிகளை குறைத்துக் கொண்டு எங்களுடைய கவனங்களை குறைத்துக் கொண்டு நாங்கள் ஓரளவு எங்களுடைய உலக காரியங்களை
பலப்படுத்திக் கொள்வது குறித்து யோசித்தால் என்ன என்ற ஒரு சிந்தனை அவர்களிடத்தில் வருகிறது. சிலர்கள் கூடி பேசிக் கொள்கிறார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குகிறான். வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹலுகா, வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹலுகா. நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களை நீங்களே நாசத்தில் போட்டுக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே நாசத்தில் போட்டுக் கொள்ள வேண்டாம். யாரை பார்த்து குர்ஆன் பேசுகிறது? இஸ்லாத்துக்கு உதவியவர்கள், நபிக்கு உதவியவர்கள், நபிக்கு துணை நின்றவர்கள், இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு கால்கோலாக நின்றவர்கள், அவர்களை பார்த்து குர்ஆன் பேசுகிறது, நீங்கள் உங்களை அழிவுக்குள்ளாக்கிக் கொள்ள வேண்டாம். மார்க்கத்துக்கு உதவுவதை தவிர்த்து, இஸ்லாத்திற்கு உதவுவதை தவிர்த்து, மார்க்கத்திற்காக செலவழிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய கவனங்களை உலகத்தின் பக்கம் செலுத்துவதன் ஊடாக உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அந்த உத்தமர்களான அன்சாரிகளை பார்க்க குர்ஆன் பேசியது. அன்புக்குரியவர்களே, இவர்களுக்கு முன்னால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் எங்களால் சொல்ல முடியுமா? நான் இத்தனை லட்சங்களை மார்க்கத்திற்கு செலவழித்திருக்கிறேன், இத்தனை மணித்தியாலங்களை மார்க்கத்திற்காக செலவழித்திருக்கிறேன், இத்தனை உயிர்களை, இத்தனை பிள்ளைகளை, மனைவியை, மக்களை, சொத்துக்களை, ஊரை, வாசலை நான் மார்க்கத்திற்காக இழந்திருக்கிறேன் என்று எங்களால் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அன்சாரிகளை பார்த்தே மார்க்கம், அன்சாரிகளை பார்த்தே அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் யோசிக்காதீர்கள், எப்போதும் உங்கள் உள்ளத்தில் இந்த மார்க்கம் மட்டும்தான் முன்னிலையில் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனை அகன்று விடுகின்ற போது முஸ்லிம்கள் இழப்புகளை சந்திப்பார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த காலகட்டங்களில் எங்களுடைய பலவீனம் குறித்து சிந்திக்கிற போது எங்களுடைய உள்ளங்களை பீடித்திருக்கின்ற இந்த வகுல் என்ற நோய் குறித்தும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக யோசித்து இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலிருந்து விடுபட்டு, இந்த உலகத்தை அளவு கடந்து நேசிப்பதிலிருந்து விடுபட்டு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஆகிராவின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்துகின்ற, ஆகிராவை நோக்கமாக கொண்டு வாழுகின்ற ஒரு உத்தமமான சமூகமாக நாங்கள் மாற கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழாமல் இருக்கவில்லை, உண்ணாமல் இருக்கவில்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காமல் இருக்கவில்லை, எல்லாவற்றிலும் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த தருணத்திலும் அது அளவு கடந்து போய் உலகத்தின் மீதான பேராசையாக அது மாறி தன்னை அழித்துக் கொள்கின்ற நிலைக்கு அவர்கள் மாறிப்போவதை அவர்கள் அங்கீகரித்ததில்லை. ஒரு நாள் நபி அவர்களுக்கு ஒரு அழகான கமீஸ் அவர்களுக்கு அர்ப்பணிப்பாக கொடுக்கப்படுகிறது. ஜரிகை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு சட்டை நபி அவர்கள் வாங்கி அதை ஆசையாக அணிந்து கொண்டார்கள். தொழுகைக்காக அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள். இப்போது மனிதன் தானே, அடிக்கடி அவர்களுடைய பார்வை அந்த சட்டையில் போடப்பட்டிருந்த அந்த டிசைன்களை நோக்கி, அந்த அழகான வேலைப்பாடுகளை நோக்கி அவர்களுடைய கவனம் போகிறது. நபி அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். காதத்துல் ஹீனி அலாமுஹா, இந்த சட்டையினுடைய அழகான இந்த ஜரிகை வேலைப்பாடுகள் என்னை அழிக்க பார்க்கின்றன என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டையை கழட்டி விட்டார். அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான ஷேர் போடக்கூடாது என்பதல்ல, ஒரு அழகான ஆடை அணியக்கூடாது என்பதல்ல, ஆனால் அது எங்களுடைய தீனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்து விடக்கூடாது. ஒரு நாள் தன்னுடைய செருப்புக்கு ஒரு புதிய பெல்ட்டை, ஒரு வாரை போட்டுக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் நடக்க தொடங்குகிறார்கள். அடிக்கடி பார்வை அந்த புதிய வாரை நோக்கி போகிறது. நபி அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். இந்த வார் பொல்லாத வார்,
என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெருமையை கொண்டு வர பார்க்கிறது, நான் ஒரு புதிய செருப்பு போட்டிருக்கிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, அந்த செருப்பை தூக்கி வீசிவிட்டார்கள். இதுதான் நபி அவர்கள் இந்த உலகத்தின் மீது வைத்திருந்த பார்வை, அவர்கள் இந்த உலகத்தை அனுபவித்த முறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சிந்தனைகளோடு நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான உலகத்தினுடைய மாயைகளிலிருந்து விடுபட்டு நாங்கள் வாழ வேண்டும். மார்க்கம் என்று வருகின்ற போதும், தீன் என்று வருகின்ற போதும், நமக்கு இருக்கிற அத்தனையையும், நம்மிடத்தில் இருக்கிற அத்தனையையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சமர்ப்பிக்கின்ற உணர்வோடு நமது சம்பாத்தியம் இருக்க வேண்டும், நமது பட்ட பதவிகள் இருக்க வேண்டும், நமது அதிகாரங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தபூக்குடைய போர்க்களம், நிறைய உதவிகள் தேவைப்பட்டது. நபி அவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இது அஸ்வத்துல் உஸ்ரா, இது ஒரு கடுமையான ஒரு போர், எல்லோரும் உதவி செய்யுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் தங்களால் முடிந்தவைகளை கொண்டு வந்து நபியிடத்திலே உதவியாக கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பொருளாதாரத்தில் அரைவாசியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படைக்கு தேவையான, படையில் மூன்றில் ஒரு பகுதியினருக்கு தேவையானவற்றை அவர்கள் பொறுப்படுத்திக் கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விളിத்து கேட்டார்கள், மாதா அபுபைத லிஅஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே, உதவி செய்திருக்கிறீர்கள் நல்லது, ஆனால் உங்களுடைய குடும்பத்தாருக்கு எதனை விட்டு வைத்து வந்திருக்கிறீர்கள்? சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபுகைதுல்லாஹ வ ரசூலா, நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு மார்க்கத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். உள்ள பொருளாதாரத்தை நான் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இதுதான் சஹாபாக்கள் இந்த உலகத்தை புரிந்து கொண்ட முறை. தம்மிடத்தில் இருந்த செல்வங்களை சஹாபாக்கள் அனுபவித்த முறை, செலவு செய்த முறை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இப்படியான சிந்தனைகளோடு வாழ வேண்டும். மார்க்கத்துக்கு உதவுங்கள், மஸ்ஜிதுக்கு உதவுங்கள், மதரசாவுக்கு உதவுங்கள், சமூக பணிக்கு செய்யுங்கள் என்றால் எதையும் யோசிக்காது நமது வளங்களை கொடுக்குகின்ற மனோபக்குவம் நம்மிடத்திலே வர வேண்டும். இது இந்த உலக ஆசை என்ற மாயையிலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்கிறோம் என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் காலத்தினுடைய விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து நமக்கு எல்லா காலத்திற்கும் ஏற்ற வழிகாட்டுதல்களையும் புத்திமதிகளையும் நமக்கு அவர்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே கஷ்டங்களையும் சவால்களையும் சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு நபி அவர்களுடைய இந்த போதனை, உலகத்தை அளவோடு நேசி ஆகிராவை அளவு கடந்து நேசி என்ற இந்த புத்திமதி இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதை புரிந்து அந்த வழியில் எங்களுடைய முயற்சிகளை செய்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய தப்புகளையும் தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உஸ்தாதுமார்கள் அனைவருடைய தவறுகளுக்கு மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுடைய நோய் நொடிகளை குணப்படுத்தி அருள்வாயாக. நீண்ட ஆயுளை சாலிஹான அமல்களில் அவர்களுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்தருள்வாயாக. முதுமையினுடைய கஷ்டங்களை விட்டும் அவர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அவர்களுடைய கபறுகளை யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூங்காக்களாக ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்களில் நாங்கள் யா அல்லாஹ் பாதுகாப்பை உணர்கிறோம் யா அல்லாஹ், நிம்மதியை உணர்கிறோம் யா அல்லாஹ், சந்தோஷத்தை உணர்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் இந்த உலகத்தின் ஒரு கோடியில் என்னுடைய பலஸ்தீன முஸ்லிம்கள் யா அல்லாஹ் உயிர்க்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், தங்களுடைய வாழ்வுகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாளை மறுநாளோ அவருடைய நிலைமைகள் பரிதாபத்துக்குரியதாக மாறிவிடுமோ என்று உலகத்தின் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன யா அல்லாஹ். அனைத்தையும் தெரிந்தவன் யா அல்லாஹ்,
அனைத்தையும் அறிந்தவன் நீ அல்லாஹ், அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் நீ அல்லாஹ். இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களின் உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீ அல்லாஹ், அதிபதிகளின் சொந்தக்காரன் யா அல்லாஹ். நீ அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ சர்வ வல்லமை படைத்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னுடைய வல்லமையை கொண்டு யா அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாப்பாயாக. அவர்கள் மிகப்பெரிய ஈமான்தாரிகள் யா அல்லாஹ். இத்தனை சோதனைகளை கண்டு யா அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர் என்று யா அல்லாஹ் உள்ளேயே அவர்கள் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய உதவிகளை அவர்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு உன்னுடைய மறைமுகமான உதவிகளை வழங்கி வைப்பாயாக. அவருடைய கால்களை ஸ்திரப்படுத்துவாயாக. அவருடைய உயிர்களை பாதுகாப்பாயாக. அவருடைய தேசங்களை பாதுகாப்பாயாக. அவருடைய கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. கவலைகளை போக்கி வைப்பாயாக. அச்சத்தை பயத்தை போக்கி வைப்பாயாக. நிம்மதியான சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை யா அல்லாஹ் அவசரமாக அவர்களுக்கு நீ ஆக்கி கொடுத்தருள்வாயாக. நீ நினைத்து விட்டால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை யா அல்லாஹ், உன்னால் அது முடியும் யா அல்லாஹ். நீ அந்த மக்களை சோதிப்பதற்காக இப்படியான கஷ்டங்களை கொடுக்கிறாய் யா அல்லாஹ். அவர்கள் மிகப்பெரிய ஈமான்தார்கள் யா அல்லாஹ். அந்த மக்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.